அண்ணி ரொம்ப கோவக்காரங்க. எங்களெல்லாம் பல தடவை கடுமையா கோவிச்சிருக்காங்க. ரொம்ப கோவமா சண்டை போடுவாங்க. ஆனாலும் நாங்க எல்லாரும் அவங்க மேல உயிரே வச்சிருந்தோம். அகல்யா பாப்பாவால உங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? உங்க பாப்பா என்ன அம்மானு கூப்பிட்டதுனால அவ என்னோட பொண்ணு நினைச்சு மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணத்தையும் நிறுத்திட்டு போயிட்டாங்க. என் அங்கிளோட சன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணாங்க. அதுக்கு நானும் சம்மதிச்சேன். ஆனா எங்க மாமா பையனும் என் மாமாவும் எங்க வீட்டு சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் பண்ண விஷயத்த நான் கேட்டுட்டேன். இந்த விஷயத்தை என் அம்மா கிட்டயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லி உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க 2 பேரும் என் அம்மாவை பேசியே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அம்மா என் பேச்ச கேட்காம இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எங்க கூடவே இருங்க. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம். இட் இஸ் வெரி ஈஸி டு சே, பட் பிராக்டிகலா இதெல்லாம் சரியா வராது. தயவு செஞ்சு இங்க கூட இருங்களேன். நான் இங்கேயே இருக்கேன். தினகரன்ல விளம்பரம் கொடுத்துட்டோம். நாளைக்கு காலையில தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் வந்துடும். எவ்வளவு ரூபாப்பா சன்மானம் போட்டிருக்கீங்க? 1 லட்சம் ரூபான்னு போட்டிருக்கோம் பாட்டி. ஆண்டி, உங்க கவலை எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு மேரிய பத்தின தகவல் வந்துடும். நீங்க யாரும் கவலைப்படவே வேண்டாம். காணவில்லை. பெயர் ஏ. அல்போன்ஸ் மேரி. இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். குக்கு, இந்த பொண்ணை பாத்தியா? டேய் கீரி, இது நம்ம பேக் திருட முயற்சி பண்ணுமே அந்த பொண்ணு தானே இது? ஆமாண்டா. இங்க பாரு, இவளை பத்தி தகவல் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுப்போம்னு போட்டிருக்கேன். அன்னைக்கு இவ பேக்கை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு பதிலா ஆளே தூக்கி இருந்தா அசால்ட்டா அந்த 1 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும்ல. சைக்கிள் கேப்ல ஒரு சரஸ்வதியை மிஸ் பண்ணிட்டோமே கொக்கு. கொக்கு என்னடா அங்க பாருடா. டேய் கீரி, கும்பிட போற காடு கிராஸ்ல வந்த மாதிரியே இருக்குடா. ஆமாடா, அவளை விடாம ஃபாலோ பண்ணுவோம். வா வா வாடா வாடா வா. ச்சே, மறுபடியும் அவளை மிஸ் பண்ணிட்டோம்டா. இங்க பாரு அகல்யா, இப்பதான் உனக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். மறுபடியும் சாப்பிடாம இருந்தேன்னு வையே, திரும்பவும் உடம்பு சரியில்லாம போய் நம்ம திரும்ப ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வரும். அடம் முடிக்காம சாப்பிடு. ஏய், வாப்பா தாமரை. அப்படியே அச்சசல் நம்ம கோகிலானி மாதிரி தான் இருந்தாங்க.